ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஃபிஷ் கொத்து. சும்மா மீனை பொரித்து சாப்பிடாம இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான ஃபிஷ் கொத்துக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு Mom 365. இன்றைக்கி ஃபிஷ் கொத்து பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். அதில் தான் முள் கம்மியாக இருக்கும், நமக்கும் பிச்சு போட்டு கொத்தும் போதும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 50 பூண்டு, 1 தக்காளி, 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சீரகத்தூள், இதெல்லாம் நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அப்புறம் சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில். நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தில் 1/4 பங்கு எடுத்துட்டு கொஞ்சமாக பூண்டு, மிளகாத்தூள், அப்புறம் சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக அரிசி மாவும் கலந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம நல்லா கழுவின மீனை, எப்போவுமே நான் மீன் கழுவும் போது கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் கழுவுவேன், அந்த கவிச்சி வாடை போடுறதுக்காக. இப்போ நம்ம சுத்தமாக கழுவுன மீனில் அரைச்சி வச்சு உப்பு போட்ட மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கலாம். அட்லீஸ்ட் இந்த மசாலா ஒரு 2 மணி நேரமாச்சு மீனோடு சேர்ந்து ஊறணும். அப்போ தான் மசாலா நல்லா மீனில் பிடிக்கும். நம்ம கொஞ்சம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீனை வச்சிடலாம். எண்ணெய் நிறைய சேர்த்திக்க வேண்டாம்னு நினச்சிங்களா? மீனில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் தடவிட்டு அதை நம்ம ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே மீனை ஒருக்கா திருப்பி போட்டுக்கோங்க. மீன் 2 சைடும் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், மீனோட ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறின மீனை முள்ளே இல்லாமல் நல்லா பார்த்து அதை சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கலாம். மீனை இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனாலும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி கொத்துனா அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். மீனை பிச்சு வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அது கூட சீரகமும், கீறின பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட தக்காளியையும் சேர்த்திக்கலாம். தக்காளியை லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா பவுடர், பெப்பர் பவுடர், சீரக பவுடர், இது எல்லாமே இது கூட சேர்த்து திரும்ப ஒருக்கா நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் பச்சை வாடை போனதுக்கப்புறமா அது கூட நம்ம பிச்சு வச்ச மீனையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை நல்லா மசாலா பொருளோட கிளறிட்டு லைட்டாக கொத்தி விட்டுக்கலாம். நம்ம கொத்தி விட்டு கிளறும்போது ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது இன்னுமே நல்லா மொறுன்னு வரும். ஆனால் நான் இன்றைக்கி நிறைய எண்ணெய் சேர்த்துல, கொஞ்சம் அளவாக தான் எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு 10 பூண்டை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த பூண்டை போட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
பூண்டு மிளகாத்தூளும் வணங்கினதுக்கப்புறமா மீனை கொத்தி வச்சுருக்கிறதுல அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு மிளகாத்தூள் தாளிப்பு இந்த கொத்துக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இதை ஒன்று சேர கலந்து விட்டுட்டோம்னா நம்ம மீன் கொத்து ரெடி. அப்படியே ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சாதம் வச்சுட்டு அது கூட ரசத்தை ஓட விட்டதுக்கப்புறமா நம்ம மீன் கொத்தையும் அதில் வச்சு நல்லா ஒரு பெனஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே ரசம் சாதம் தாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியோட தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஈஸியான டிஃப்ரெண்ட்டான சமையலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.